भद्रं अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुक्तपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोऽभिघाकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्दुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। His Divine हरे Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। जय हरे जय जय बाहवता देवा जय जय बाहवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवता देवा जय जय बाहवता गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மூன்றாவது புத்தகம், மூன்றாவது காண்டம், இரண்டாவது புத்தகம், 31வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம். ओके माताजी 33வது ஸ்லோகம் படிக்க போறோம். சத்யம் சௌச்சம் தயா மௌனம் புத்தி ஸ்ரீ ஸ்ரீர் யச ஷமா சமோதமோ பகச்சேதி யஸ் சங்காத்யாதி சங்ஷயம். हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி படிங்க மொழி மாதாஜி. மொழிபெயர். அவர் உண்மை, தூய்மை, கருணை, நிலவுலக மைய ஈர்ப்பாற்றல், ஆன்மீக அறிவு கூர்மை, வெட்கம், தவம், புகழ், மன்னித்தல், கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, அதிர்ஷ்டம் மற்றும் அது போன்ற எல்லா வாய்ப்புகளும் சிறிதும் இல்லாதவர் ஆகிறார். பொருளுரை. பாலுறவு வாழ்வுக்கு மிகவும் அடிமையானவர்களால் பரம சத்தியத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் அன்றாட பழக்கங்களில் தூய்மையாக இருக்க முடியாது. பிறருக்கு கருணை காட்டுவது பற்றி பேசவே இயலாது. அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு வாழ்வின் இறுதி குறிக்கோளில் ஆர்வமில்லை. வாழ்வின் இறுதி குறிக்கோள் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு பக்தியே. ஆனால் புணரும் வாழ்வுக்கு அடிமையானவர்கள் தங்கள் இறுதி குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு நிலை என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மனிதர்களுக்கு பண்பு நலம் கிடையாது. பொது தெருக்களிலும் பொது பூங்காக்களிலும் அவர்கள் பூனைகள், நாய்களைப் போல ஒருவரை ஒருவர் உடலுறவு என்ற பெயரில் கட்டி தழுவிக் கொள்வர். அம்மாதிரியான துரதிர்ஷ்டமிக்க உயிர்கள் அடிப்படையில் ஒருபோதும் செல்வ வளம் மிக்கவராக முடியாது. பூனைகள், நாய்கள் போன்ற நடத்தை அவர்களை பூனைகள் மற்றும் நாய்களின் நிலையில் வைக்கிறது. அவர்களால் தமது சமூக சூழலை முன்னேற்ற முடியாத போது அவர்கள் புகழடைவது பற்றிய பேச்சு இல்லை.
அம்மாதிரி முட்டாள்கள் யோகம் எனப்படும் காட்சியை நடத்தி காட்டலாம். ஆனால் யோக முறையின் உண்மை நோக்கமாகிய புலன்கள் மற்றும் மனதை கட்டுப்படுத்த அவர்களால் இயலாது. அம்மாதிரியான மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் பொருள் வளம் இருக்காது. ஒரு சொல்லில் சொன்னால் அவர்கள் மிகவும் துரதிர்ஷ்டசாலிகள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ நம்ம பகவத்கீதையில ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 8-12 ஸ்லோகங்கள்ல 13வது அத்தியாயத்துல பாக்குறோம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ராஜவம், ஏவச்ச ஆச்சாரியோ பாஷணம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிக்கிரக அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. சோ அது போன்ற வாய்ப்பு எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது இல்லைன்னா பக்தியில் இல்லாதவங்களுக்கு, அதாவது பாலுறவு வாழ்க்கையில ரொம்ப அடிமையானவங்க இதெல்லாம் இந்த குணங்களை பெறவே முடியாது. அவங்களுக்கு மத்தவங்களுக்கு கருணை காட்டுறதை பத்தி பேசவே இயலாது. ஏன்னா எல்லா உயிர்வாழிகளும் பகவானுடைய அங்க துணுக்கு. மமை வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் என்னன்னே தெரியாது. இப்போ குழந்தை பருவத்துல கேட்பாங்க, நாமெல்லாம் ஸ்கூல்ல கேட்பாங்க, நீ என்னவாக போற, எல்லாம் கை தூக்குவோம். டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர் நிறைய சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சிலர் மட்டும்தான் அபூர்வமா நான் சிறந்த மனைவியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு கூட அப்படி கூட சொல்ல தெரியாது நம்மளுக்கெல்லாம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டாக்டர் இன்ஜினியர் கையை தூக்குவோம். ஆனா பிற்காலத்துல எல்லாரும் ஒவ்வொரு விதமா மாறிடுறாங்க. சிலர் மட்டுமே ஏதாவது 100ல ஒருத்தர் 1000ல ஒருத்தர் அந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகுறாங்க. ஆனா அந்த டாக்டர் இன்ஜினியர் ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன, சம்பாதிப்பது, அப்புறம் புலனுகர்வு வாழ்வு, அதுக்கப்புறம் வயதாகிறது. எல்லாருக்குமே இது பொதுவான விதி. மியூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாருக்குமே இது பொதுவானது. அதாவது உண்பது, உறங்குவது எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. எல்லா டாக்டர் ஆனாலும் சரி, என்ஜினியர் ஆனாலும் சரி, டாட்டா பிர்லா ஆனாலும் சரி, எல்லாருக்குமே வயதாகின்றது. அப்புறம் வயதான என்ன, இந்த உடலை துறக்கிறது. இறப்பு அப்படிங்கிறதன் மூலமா இந்த உடலை துறப்பது. அப்போ இந்த உடலை துறந்து அந்த ஆத்மா எங்க போகுது அதை பற்றி யாருக்குமே கேள்வி எழவில்லை. ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு எந்த முயற்சியும் செய்யல. சோ உங்களோட குறிக்கோள் என்னன்னா ஒரு எல்லை வரைக்கும் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா எல்லாருமே அப்புறம் பேந்த முழிப்பாங்க. டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இதை பற்றிய அறிவு கிடையாது. அப்ப தன்னுணர்வு பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் எவ்வளவுதான் படிச்சு டிகிரி பாம்பு மாதிரி நிறைய டிகிரியில போட்டுப்பாங்க. டாக்டரேட்டு, பிஹெச்டி, அது இது, பிஜி பண்ணியிருப்பாங்க, எம்டி பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆத்மா எங்க போகுது கடைசியில, அது எங்க போய் நாம இந்த உடல் எடுக்காம இருக்க நம்ம அந்த ஆத்மாவை என்ன பண்ணணும், அந்த ஆத்மாவோட நிலை என்ன யாருக்குமே தெரியறது கிடையாது. சோ இறுதி குறிக்கோள் இல்லாதவர்கள் அந்த புணரும் வாழ்வுக்கு அடிமையாகிறாங்க. கிருஷ்ண உணர்வு நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்பு கிடையாது. அந்த பூனை நாய் போல உடலுறவு கொள்ளுவது, காமன் பிளேஸ்ல பூங்காக்கள்ல அந்த கட்டி தழுவிக்கிறது, இதெல்லாம் நம்ம இதுல பாரத பூமியில அவ்வளவா இல்லைன்னாலும் இந்த வெளிநாடுகள்ல இது அதிகமா இருக்கு. அப்போ முட்டாள்கள் யோக காட்சியை நடத்தி காட்டுறாங்க. இதுதான் யோக முறைன்னு. அதாவது புலன்களை மட்டும் எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி ஆசனம் போடுறது, எப்படி மூச்சு விடுறது, அது முக்கியம் அல்ல. ஆனா பக்தி தொண்டு தான் முக்கியம். அதை விட்டுருவாங்க. முக்கியமான அம்சத்தை விட்டுட்டு கிளைய உற்பத்தி பண்ணலாம், இலைய உற்பத்தி பண்ணலாம், காய் உற்பத்தி பண்ணலாம், பூ உற்பத்தி பண்ணலாம், இதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா அடி வேர் வேணும். அப்ப அடிவேர் அப்படிங்கிறது பக்தி. பக்தி இருந்தா அது தானால வரும். யதோ தரோர் மூல நிசேஷனேன தர்ப்பயந்தி தத் ஸ்கந்த புஜோ பசாகா. அதாவது வேருக்கு நீர் ஊற்றினால் மற்ற இலை, தலை, பூ, காய் எல்லாமே தானா வரும். அப்புறம் பழம் பறித்து சாப்பிடலாம். ஆனா வேருக்கு நீர் ஊற்றாம நாம் கிளைக்கு மட்டும் நீர் ஊற்றினோமானால் அது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? உடனே அது யாராவது எந்த முட்டாளாவது
இலைக்கோ தலைக்கோ காய்க்கோ பூவுக்கோ பழத்துக்கோ போய் தனித்தனியா ஊத்திட்டு இருக்காங்களா? வேர் கொத்துனா அது தானா போயிடும் எல்லா இடத்துக்கும் மரத்துல. சோ பக்தி இல்லாம மற்ற எந்த ஒரு தியானம் யோகம் அந்த மார்க்கங்கள் எல்லாம் கர்ம யோகம் தியான யோகம் அஷ்டாங்க யோகம் ஹட யோகம் அப்படின்னு என்ன பண்ணினாலும் சரி, அது இன்றைய கலியுகத்துல காசுக்காக வேண்டி யோகம்னு சொல்லி பலதும் அவங்க வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து வெற்றி அடைய வாய்ப்பை தராது. இறுதி குறிக்கோள் எவ்வாறு அடைவது அப்படின்னா பக்தி யோகத்தினால் மட்டுமே. அந்த பக்தி யோகம் செய்வது மிகவும் எளிது. சோ ஒரு சொல்லில் சொன்னால் அவங்க எல்லாம் ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகள். நாம ஹாரி பகூத நிஜ சர்வ சக்தி தத்தார்பத நியமத ஸ்மரணேனா காலே ஏதாத்ருசி தவக்ரப பகவன் மமாவை துர்தைவம் ஈத்ருசம். ஆனா துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா யாரும் இந்த நாமத்தின் மேல நம்பிக்கை கொள்ளுவது இல்லை. அவங்களுக்கெல்லாம் துரதிர்ஷ்டம். ஏன்னா நாமத்தில் அத்தனை சக்திகளும் அடங்கி இருக்கிறது. தத்தார்பத நியமித ஸ்மரணேனா கால எந்த இது காலத்திலும் ஸ்மரண் பண்ணலாம், காலமே கிடையாது. அதுலயே பக்தி யோகம் வளர்த்து கொள்ளலாம். அடுத்தது ஸ்லோகம் 34. தேஸ்வசாந்தேஷு மூடேஷு கண்டிதாத்மஸ்வாசாத்துஷு சங்கம் ந குறியாத் சோத்ஸ்யேஷு யோஷித் கிரீடாத்ரு கேஷிஷி படிக்கிறாங்க. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஒருவர் தன்னை உணரும் அறிவை இழந்த நாகரிகமற்ற முட்டாளுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒரு பெண்ணின் கைகளில் நடமாடும் நாய் போன்றவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. பொருளுரை முட்டாள்தனம் நிரம்பியவர்களுடன் எந்த தொடர்பும் கூடாது என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேறும் நிலையில் இருப்பவர்களுக்கு உரியது. கிருஷ்ண உணர்வு நிலையில் உள்ள முன்னேற்றம் உண்மை, தூய்மை, கருணை, புவியீர்ப்பு, ஆன்மீக அறிவியல், அறிவு கூர்மை, எளிமை, பொருள், வளம், புகழ், மன்னிக்கும் ஆற்றல் மற்றும் மனம் புலன்களின் கட்டுப்பாடு ஆகிய தன்மைகளை வளர்ப்பதை உள்ளடக்கியது. இந்த எல்லா குணங்களுக்கும் கிருஷ்ண உணர்வு நிலையின் முன்னேற்றத்துடன் வெளிப்படுத்த வேண்டியவை. ஆனால் ஒருவர் பெண்ணின் கைகளில் ஆடும் நாய் போன்ற முட்டாளுடன் தொடர்பு கொண்டால் பின்னர் அவர் எந்த முன்னேற்றம் அடைய இயலாது. கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர் ஜட அறிவின்மையை கடக்க விரும்புபவர். தன்னை பெண்களுடன் அல்லது உலக இன்பத்தில் ஆர்வமுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்துகிறார். கிருஷ்ண உணர்வு நிலையில் முன்னேற்றம் அடைய விரும்பும் ஒருவருக்கு அம்மாதிரியான தொடர்பு கொள்கையை விட அதிக அபாயமானது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தொடர்பு தற்கொலையை விட அதிக அபாயமானது. ஓ சரி சரி. தற்கொலையை விட அபாயகரமானது. சோ முட்டாள்தனம் நிரம்பியவர்கள் எந்த தொடர்பு கூடாது என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேறும் நிலையில் இருப்பவருக்கே உரியது. முட்டாள்தனம் நிரம்பியவர்களுடன் சோ அசத் சங்க தியாகாத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது பௌதிகவாதிகள் புலனின்பங்களில் அனுபவிப்பதில் ஈடுபட்டிருக்கிறவங்க நம்ம அசோசியேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நிறைய அசோசியேஷன் இருக்கு. மில் ஓனர் அசோசியேஷன், காட்டன் மில் ஓனர் அசோசியேஷன், ரைஸ் மில் ஓனர் அசோசியேஷன். இப்படி எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ எந்த உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களுடன் அவர்கள் கூட்டு கொள்வார்கள். ஒரு குடிகாரன் என்ன பண்ணுவான்? குடிகாரனோட தொடர்புல சந்தோஷம் அடைவான். ஒரு திருடன் என்ன பண்ணுவான்னா திருடனுடைய தொடர்புல சந்தோஷம் அடைவான். சோ எந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள், ஒரே வேவ்ஸ் அலைகள், என்ன அலைகள் உள்ளவங்க அதே என்ன அலைகள் உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு அவங்க ரொம்ப மகிழ்வாக இருப்பார்கள். இப்போ ஒரு IAS படிச்ச ஒரு ஆபீசர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒண்ணுமே படிக்காத ஒரு முட்டாள், அதாவது ஒரு குடிகாரன், எல்லா கெட்ட குணங்களும் இருக்கு, உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேச முடியுமா? ஏன்னா அவருக்கும் பிடிக்காது இவனுக்கும் பிடிக்காது. ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப அந்த முட்டாள் வந்து ரொம்ப சங்கோஜப்படுவான். ஐயோ இவர் முன்னாடி நிக்கிறதே நம்மளுக்கு கேவலம் அப்படின்னு. ஏன்னா யாருமே அவ்வளவு முட்டாள் கிடையாது. ஆனா அவங்க அடிமையாயிருக்காங்க அதுக்கு. சோ முட்டாளாக அவனை மாத்திக்கிறான். ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும், இவர் கூட நம்ம நின்னு பேச தகுதி இல்லை அப்படின்னு. சோ யாருடைய உணர்வு எவ்வாறு இருக்கிறதோ அந்த உணர்வு அலைகள் உள்ளவர்களுடன்
அவங்க வந்து நண்பர்கள் ஆவார்கள். உன் நண்பனை காட்டு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தத்துவவாதி. சோ முட்டாள்களுடன் அதாவது பௌதிகவாதிகளுடன் தொடர்பு கொண்டால் பக்தி வளராது. ஏன்னா அந்த மகா மாயா துரக்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. அந்த மகா மாயையானது மிகவும் வலிமை வாய்ந்தது. சில பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட குடியாரர்களோட சேர்ந்து குடிச்சு கூத்தடிப்பாங்க. ஏன்னா அவங்களோட அசோசியேஷன் படிச்ச லெவலுக்கு இல்ல. பெரிய டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸா இருக்கலாம். ஆனா சிலர் வந்து மோசமான சகவாசத்தினால் மோசமாக அடித்து செல்லப்படுகிறார்கள். சோ புலன் கட்டுப்பாடுங்கிறது பக்தர்களுக்குரியது. அறிவு கூர்மை, எளிமை, பொருள் வளம். பொருள் வளம் அப்படின்னா இங்க செல்வத்தை குறிக்கிறது கிடையாது, லக்ஷ்மி குறிக்கிறது கிடையாது. பொருள் வளம் அப்படின்னா பகவானுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அந்த பொருட்களை யூஸ் பண்றீங்களோ அது எல்லாம் வளமாகும். ஆனா பொருள் இருந்தாலும் பகவானுக்கு யூஸ் பண்ணாம நானே அனுபவிக்கின்ற ஒரு கஞ்சன், அந்த பொருள்னால வளம் கிடைக்காது. அப்ப புகழ், மன்னிக்கும் ஆற்றல். புகழ் அப்படின்னா அவன் போய் கிரீடத்தை தானே வச்சுக்கிறது இல்ல. பார் நான் பெரிய பக்தன், இதை யார் சொல்லணும்? குரு சொல்லணும். இவர் வந்து பகவானுக்கு நல்லா சேவை செய்கிறார், பகவான் சொல்லணும் இவன் என் பக்தன் அப்படின்னு. சோ நாம சொல்லிக்கிறோம், நான் வந்து பக்தி பண்றேங்க, கிருஷ்ண பக்தி பண்றேங்க, கிருஷ்ண பக்தி பண்றேங்க. ஆனா உண்மையில பக்தி பண்ணல, நாம பக்தி பயிற்சி தான் செய்கிறோம். ஆனா நாம என்ன சொல்லிக்கிறோம், நம்மளை அடையாளப்படுத்துறோம், நான் கிருஷ்ண பக்தியில இருக்கேன், நான் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நான் சாண்டிங் பண்றேன். நம்மளுக்கு நாமளே பெருமை அது கூடவே கூடாது. ஏன்னா ஒரு பக்தனுக்கு எப்பவுமே அடக்கம், அமானித்துவம். நான் இன்னும் பெரிய பக்தன் அல்ல. பெரிய பெரிய பக்தர்கள் கூட சொல்றாங்க, ஆனா அவங்க சொல்றது உணர்ந்து சொல்றாங்க. ஆனா நாமெல்லாம் சொல்றோம் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு. ஆனா நம்மளுக்குள்ள வந்து ஒரு அந்த மனோபாவம் வேறுபடும். பெரிய பக்தர்கள் உண்மையா சொல்றாங்க, ஆனா நாம அந்த தரத்துல சொல்லல. உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் நம்ம கிட்ட. நம்மள வந்து எல்லாரும் பக்தன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவோம், உள்ள வந்து அந்த உணர்வு இருக்கும். ஆனா வெளிப்படையா போலியா ஒரு இத நாம சொல்லலாம், நான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அப்போ மன்னிக்கும் ஆற்றல், பிறர் பற்றி சொல்லிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஏன்னா மன்னித்தால் அது வந்து அந்த குப்பை அகன்று விடும். இப்ப ஒருத்தரை மன்னிக்கலேன்னு வைங்க, மன்னிக்கலைன்னா அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது, அவங்க பேசினது, இது மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும். சோ மனதை விட்டு அவங்க அகலவே மாட்டாங்க. நம்ம மனசு அவங்களுக்காக இல்லை, குற்றம் செய்பவர்களுக்காக நம் மனதை கொடுக்க கூடாது. குற்றம் செய்பவர்களை மன்னிச்சுட்டா நாம மறந்துருவோம், அந்த செயலையும் மறந்துடுவோம், அவரையும் மறந்துடுவோம். ஏன்னா அப்பதான் பகவானை நினைக்க முடியும். ஒரு பகவானை நினைக்கிற இடத்துல நாம மத்தவங்களை நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல கேப் கிடையாது. மனசு எங்க இருக்கும்? நம்ம எதிரிகள் கிட்டதான் இருக்கும். யாரை நினைக்க சொல்லி நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது? மன்மனா பகவத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைசியஸ் அப்படின்னு சொல்லி பகவானை அனுதினமும் அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைக்க வேண்டும். ஏன்னா அவர் தூய்மையானவர். அவரை நினைக்கும் போது நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஆனா எதிரிகளை நினைக்கும் போது நம்மளுக்கு பல குற்றங்கள் நாம புரிய வேண்டி வரும், அபராதங்கள் பண்ண வேண்டி வரும், நாம கீழே போயிட்டே இருப்போம். நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுறோம். ஆனா நம்ம அடுத்தவர்களை நினைக்கும் போது இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, இந்த குற்றம் அந்த குற்றம், இத பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேல ஏற முடியாது. மேல ஏறினதுல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம். சோ மன்னிக்கும் குணம், மன்னிச்சுட்டோம்னா அவங்கள வந்து நம்ம திரும்பி நினைக்கவே மாட்டோம். ஆனா மன்னிக்காம அவங்க செஞ்சது எப்படி என்னால மன்னிக்க முடியும்? எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணினாங்க, இத வந்து திரும்ப திரும்ப நாம பேசுறோம். அதாவது அவங்க எல்லாம் ஒரு கருவி போல. நாம் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக அந்த கருவியை பகவான் பயன்படுத்துறார். சோ அவங்கள வந்து நம்ம மன்னித்தால் மட்டுமே நாம மேல முன்னேற முடியும். மன்னிக்காம அவங்கள நினைச்சிட்டே இருந்தோம்னா பகவானை நினைக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல குப்பையை நாம வச்சுக்கிட்டு மோந்து மோந்து பாக்குற மாதிரி. ஏன்னா இது பல நாள் பட்ட குப்பை. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு செஞ்சாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நான் அவரை மன்னிக்கல, மறக்கல அப்படின்னா, அவரை பார்த்து முறைக்கிறேன் அப்படின்னா, என்னோட அந்த மனசுல அந்த குப்பை வந்து ஊறி ஊறி, ஒரு குப்பையை நீங்க போடாம வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும். அது போல உங்க மனசு குப்பையாக்கிட்டீங்க. சோ குப்பை கூடையாயிருச்சு.
அப்ப பகவான் எப்படி அந்த இடத்துல குடிகொள்ள முடியும்? மனசுல அழுக்கு இல்லாம இருந்தாதான் பகவான் குடிகொள்ள முடியும். ஏன்னா அவர் சுத்தமானவர், சுத்தமான இடத்துலதான் இருப்பார். நம்ம மனசுல அந்த காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கவே கூடாது. சோ புகழ் மன்னிக்கும் ஆற்றல், புகழ்ங்கிறது தானா தேடி வரும். ஏன்னா பக்தனுக்கு புகழ் கொடுக்கறதுல பகவானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த புகழை கொடுத்தாரோ, பகவானே நினைச்சா அந்த துரியோதனன், துச்சாதனன், அந்த கௌரவ படையை அவரே வந்து தோல்வி பெற செய்திருக்கலாம் ஒரு செகண்ட் போதும் அவருக்கு. ஏன் அர்ஜுனனை அங்க வைத்தார் அப்படின்னா அவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக. இப்படி எத்தனையோ லீலைகள் பண்ணியிருக்கார். தன்னுடைய பக்தன் புகழடைவதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். பக்தனை தூக்கி வைக்கிறதுல ரொம்ப இஷ்டம். சோ புகழ் தானாக வரும். நாம தேடி தேடி போக வேண்டியது அவசியம் இல்லை. நாம என்ன பண்ணணும்? பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணும்போது அந்த புகழ் தானாக வரும். அப்ப மனம் புலன்களின் கட்டுப்பாடு, அதையெல்லாம் தான் பக்தர்களுடைய குணம். ஆனால் ஒருவர் பெண்ணின் கையில் ஆடும் நாய் போன்ற முட்டாளுடன் தொடர்பு கொண்டால் பின்னர் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. ஏன்னா பொண்டாட்டி தாசன் அப்படிம்பாங்க சிலரெல்லாம். சில பக்தர்கள் பகவானுக்கு தாசானு தாசன் அப்படி இருப்பாங்க. பக்தர்களுக்கு தாசரா இருப்பாங்க. சிலரெல்லாம் பொண்டாட்டி தாசனா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்தால் நாமும் அதே மாதிரி ஆயிடுவோம். அப்ப ஜட அறிவின்மையை நம்மளால கடக்கவே முடியாது. அப்ப உலக இன்பத்தில், அதாவது பெண் அப்படிங்கிறது தான் ஒரு போகம். பெண் என்கின்றவள் மாயை. இப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெண்ணை வந்து அவர் நெருங்கவே மாட்டார். அவர் எப்ப சந்நியாசம் எடுத்தாரோ பெண்களை வந்து அவர் கிட்ட நெருங்கவே விடுறது கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சந்நியாசி. சந்நியாசிகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் வாழ்ந்து காமிச்சார். பகவான் வந்து அந்த வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். ஆனா அவர் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிட்டு ஒரு பெண்களிடம் எப்படி தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத சோட்டா ஹரிதாஸ் அவர் என்ன பண்ணினார்னா, அவர் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணல. அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் யாசகம் வாங்குறப்போ அந்த பெண் வந்து விதவை, ஆனா இளம் பெண். ஆனா அவர் அந்த பெண்ணை நினைச்சிட்டார் மனசுல. அதை தெரிஞ்ச சைத்தன்ய மகாபிரபு அவரை ஒதுக்கி வச்சுட்டார். ஆனா அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாரு, எவ்வளவோ அவர் வந்து சத்சங்கத்தை எடுத்துக்க பார்த்தார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சேர்த்தவே இல்லை. அதனால மனம் நொந்து தற்கொலை செஞ்சுட்டார். அப்ப அவர் அத மாதிரி எடுத்துக்காட்டாக பல விஷயங்களை சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ண உணர்வு நிலையில் முன்னேற்றம் அடைய விரும்பும் ஒருவனுக்கு அம்மாதிரியான தொடர்பு தற்கொலையை விட அதிக அபாயமானது. ஏன்னா தற்கொலை அப்படின்னா அந்த ஆத்மா என்றைக்கும் சாந்தி அடையாது. அது பிரேதாத்மாவாக சுற்றி கொண்டிருக்கும். இருக்கிறப்ப அனுபவிக்கிற வேதனையை விட அந்த பிரேதாத்மா இன்னும் அதிக வேதனைப்படுது. உடல் இல்லாம பசி, தாகம், இன்னும் எத்தனையோ துன்பங்கள் அந்த பிரேதாத்மாக்கு இருக்கு. அப்போ அதை விட அதிக துன்பம் தரக்கூடியது ஒருவன் இந்த ஜட உலகுல கிரகமந்த கூபம், பெண்ணோட ஆசையில இருப்பவனுக்கு பெண் போகம், அது மது, மாது, சூது. அந்த மாது அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது. ஆனானப்பட்டவங்க கூட அதுல வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. துர்வாச முனிவர் விஸ்வாமுத்திரர் இதுக்கு எடுத்துக்காட்டு. எல்லா புலன்களையும் அடக்கியும் கூட அவருக்கு கடைசியில இந்திரலோகத்திலிருந்து வரும் அந்த பெண்கள் மேல அவருக்கு அந்த ஆசையை அடக்க முடியாமத்தான் அவர் வீழ்ச்சி அடைந்தார். அதனால அவர் 10,000 ஆண்டுகள் தவத்தை இழந்தார். அடுத்த 10,000 ஆண்டுகள் தவத்தையும் மறுபடி கோபத்தினால, குரோதத்தால இழந்தார். இப்படி புலன்களை அடக்க முடியாம வீழ்ச்சி அடைகிறாங்க ஆனானப்பட்ட முனிவர்களும். சோ பக்தி யோகம் வந்து அதையெல்லாம் தவிர்க்கக்கூடியது. பகவான் மேல பக்தி இருந்ததுன்னா உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை தானாக போகிறது. ரசவசம் ரஜோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அடுத்தது ஸ்லோகம் 35. நததாஸ்ய பவேன் மோஹோ பந்தச்சாந்த்ய பிரசங்கதः யோசி சங்காத்யதயதா மும்சோ யதா தத் சங்கீல் சங்கதः. அலெக்ஷா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
பற்றிலிருந்து தொடங்கி வேறு எந்த பொருள் வரைக்கும் மனிதனிடம் சிறுகச் சிறுகச் சேரும் மோகமும் பிடிப்பும் ஓரளவுதான். பெண்ணிடம் அல்லது பெண்களிடம் வசப்படும் ஆடவரிடம் கொள்ளுகின்ற பற்றும் பாசமும் முழுமையாகி விடுகிறது. பொருளுரை: பெண்களிடம் பற்று என்பது மிகவும் குறைபாடானது. பெண்களுடன் கொள்ளும் தொடர்பால் மட்டுமல்ல, அவர்களிடம் மிகுந்த பற்றுள்ளவர்களிடமும் கொள்ளுகின்ற தொடர்பாலும் உலக வாழ்வின் நிலையில் ஈடுபாடு கொள்கிறார். இந்த உலகில் நமது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் பின்வரும் பதங்களில் உறுதிப்படுத்தப்படுவது போல எல்லா காரணங்களிலும் தலையாய காரணம் பெண்களுடன் கொள்ளும் தொடர்பாகும். கலியுகத்தில் பெண்களுடன் கொள்ளும் தொடர்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பெண்களுடனான தொடர்பு உண்டு. ஒருவர் சிலவற்றை விலைக்கு வாங்க போனால் விளம்பரங்களில் பெண்களின் படங்களே முழுவதும் உள்ளன. பெண்களுக்கான உடல் ரீதியான கவர்ச்சி மிகவும் வலிமையானது. அதனால் மக்கள் ஆன்மீக உணர்வில் மிகவும் அசட்டையாக இருக்கிறார்கள். ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் அமைந்த வேத நாகரிகம் மிகவும் எச்சரிக்கையுடன் பெண்களுடன் தொடர்பை பேசுகிறது. 4 சமுதாய பிரிவுகளில் முதல் பிரிவின் உறுப்பினர்கள் பிரம்மச்சரிய, 3ஆம் பிரிவின் உறுப்பினர்கள் வானப்பிரஸ்தம், 4ஆம் பிரிவின் உறுப்பினர்கள் சந்நியாசா பெண் தொடர்பிலிருந்து தடை செய்யப்படுகிறார்கள். ஒரே பிரிவில் மட்டும் குடும்பத் தலைவர் கட்டுப்பாடான நிலைகளின் கீழ் பெண்களுடன் கலக்க உரிமை உள்ளது. வேறு விதத்தில் கூறினால், பெண்களின் தொடர்புக்கான கவர்ச்சியே உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் காரணமாகும். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபடுவதில் ஆர்வமுள்ள எவரும் பெண்களின் தொடர்பிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ 4ஆம் பிரிவின் உறுப்பினர்கள், அதாவது சந்நியாசத்துல மட்டும்தான் பெண் தொடர்புல இருந்து தடை செய்யப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அவர் வந்து மனைவியை திருமணம் செய்து கொண்டு, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் குடும்பம் நடத்தலாம். அடுத்தது கிரகஸ்தா வாழ்விலையும் ஒரு பெண்ணோட துணை இருக்கு. அப்புறம் வானப்பிரஸ்தாலையும் ஒருவன் வந்து பெண்ணை கூட்டிட்டு போலாம். ஆனா இந்த பெண் கவர்ச்சி அப்படிங்கிறது தான் பும்சஸ்திரியா மித்னி பாவம், அதாவது ஆண் பெண் கவர்ச்சி தான் இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவும் பெண்களிடம் ஒரு குடும்பம் அமையும் போது எல்லாருக்குமே பிடிப்பு வந்துருது. சோ அந்த குடும்பம் எதுல தொடங்குது? ஒரு பெண்ணோட கவர்ச்சியில தொடங்குது. ஒரு பெண்ணோட கவர்ச்சியில தொடங்கி ஒரு வாழ்க்கை அமைக்கும் போது ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்றான்னா 4 செவுரு வேணும். ஒரு பெண்ணைக்கு திருமணம் செய்து கொண்ட பின் 4 செவுரு வேணும். அப்புறம் அந்த குடும்பம் நடத்துறக்குரிய சாமான்கள் வேணும். சோ அந்த சாமான்கள் எல்லாம் தேடி தேடி அவன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டிய வசதிகளை செய்வதற்கு அவன் நாய் மாதிரி பாடுபட ஆரம்பிக்கிறான். நாக்க தள்ளிட்டு கழுதை போல உழைக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அவனுக்கு வந்து அந்த ஆன்மீக பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அவன் அதுல அடிமையாகி மோகத்தின் கீழே போய் அப்புறம் காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் அப்படி எல்லா உணர்வுகளும் அவனிடம் வந்துருது. அப்புறம் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறதே அவனுக்கு போயிருது. அப்போ பகவானை விட்டு விலகிடுறான். சோ கிரகம் அந்த கூபம், இருண்ட பாழும் கிணறு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு இல்லற வாழ்க்கை. சோ ஒரு கிரகஸ்தா லைஃப்ல இல்லாம கிரகமேதி லைஃப்ல அவன் போக ஆரம்பிச்சிடுறான். ஒரு கிரகஸ்தா லைஃப்ல இருக்கிறவங்க வந்து பெயரளவு திருமணம், அதாவது ஒரு பகவானின் சேவைக்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்பவன் ஒரு மனைவியின் துணைவியோடு வந்து பகவானுக்கு எப்பொழுதும் தன் சிந்தனையை செலுத்தி பக்தி தொண்டு பண்றவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவன் தன் புலன்களை கட்டுப்படுத்துகிறான் பக்தியின் மூலமா. ஆனா இவன் வந்து புலன்களை எல்லாமே தன்னுடைய குடும்பத்தின் தொண்டுக்காக தந்துடுறான். சோ நாள் ஃபுல்லா அதுல உழைக்கிறதுல செலவிட்டு வந்து நிறைய இந்த நாகரிக வாழ்வில் அப்படித்தான் நடக்குது. ஓடுறாங்க, பெரிய நகரங்கள்ல உழைக்கிறாங்க, ட்ரெயினை பிடிக்கிறாங்க, ட்ரெயினை பிடிச்சு போய் அங்கிருந்து வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சு போய் அவங்க ஆபீஸ் அடைஞ்சு அங்க முதலாளிக்கு அடிமையாக அவனுக்கு நிறைய சேவகம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அதே மாதிரி பஸ் ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வந்து அழுத்து போய்
அப்புறம் அந்த அலுப்பை நீக்கிறதுக்காக மனைவியுடன் உடலுறவு கொண்டு அடுத்த நாள் மறுபடியும் எழுந்திருச்சு வேக வேகமா இயந்திரம் போல இப்படியே ஓடிட்டே இருக்கு அவன் வாழ்க்கை. ஒரு நாள் அவன் செத்து போயிடுறான். அப்புறம் வயதாகுது. வயதானா வயதாகி சாகாம இருக்கிறவங்க ரொம்ப லக்கி. ஆனா வயதாகி ரொம்ப நொந்து போனப்புறம் நம்ம பாகவத்துல தான் படிச்சோம் சில நாட்களுக்கு முன்னாடி. வயதானப்புறம் அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு நாய்க்கு சோறு போடுறது மாதிரி அவனுக்கு போடுறாங்க. எவ்வளவுதான் அவன் திருப்திப்படுத்த முடிந்தாலும் குடும்பத்தினர்கள் திருப்தி அடைவது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நீ சேர்த்து வச்சிருக்கலாம். நீ அவனுக்கு பணத்தை கொடுத்துட்ட, இவனுக்கு பணத்தை கொடுத்துட்ட. நான் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தாலே சொத்து பிரச்சனை வந்துருது. எனக்கு கம்மியா கொடுத்துட்டேன், அவனுக்கு அதிகமா கொடுத்துட்டேன். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணமா தாய் தந்தைய சொல்றாங்க. அப்போ அவங்கள பாக்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இவங்க இயந்திர வாழ்க்கையில ஊறி போயிட்டாங்க. அவங்க எப்படி பேரண்ட்ஸை பார்க்கலையோ அதே மாதிரி இவங்க பேரண்ட்ஸை பார்க்கறது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு முதியோர் இல்லம் அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்பெல்லாம் முதியோர்களே நாம அப்படி பார்க்காம இருந்தோம், குழந்தைகளும் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்த்துக்கிட்டு எல்லாம் நிறைய பேரு அவங்கள நொந்துக்கிறது கிடையாது. ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள இங்க எரிச்சு சாம்பலை வச்சிருக்காங்க. அந்த சாம்பலை வேணா தூக்கிட்டு போய் சிலர் எங்கேயாவது கங்கையில கரைக்கிறாங்க. சிலருக்கு அது கூட எண்ணம் இல்லை, நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்றாங்க. அந்த அளவுக்கு உலகம் இப்போ ஒரு தீவிரமான ஒரு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 35. நததாஸ்ய பவேன் மோகோ பந்தச்சாந்திய பிரசங்கதஹ யோஹித் சங்காத்யதா பும்சோ யதா தத் சங்கி சங்கதஹ. படிக்கிறேன் மாதா. 36 படிக்கணுங்க. ஓகே மாதாஜி. பதம் 36. பிரஜாபதி ஸ்வாம் துஹிதரம் திருஷ்ட்வா தத் ரூப தர்ஷிதஹ ரோஹித் பூதாம் சோன்வதா தாவத் ருஷரூபீஷஹதத்ரபஹ. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சைல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. தன் சொந்த மகளை பார்த்தவுடன் பிரம்மா அவளது அழகால் கலங்கி வெக்கமின்றி ஒரு கலைமானின் வடிவில் அவளிடம் ஓடிய பொழுது ஒரு பெண்மான் வடிவை எடுத்தார். பொருளுரை. பகவான் பிரம்மா அவரது மகளின் அழகால் பிடிப்பட்டது. சிவபிரான் பகவானின் மோகினி வடிவால் பிடிப்பட்டது போன்ற இந்த குறிப்பிடும் நிகழ்ச்சிகள் சிறந்த தேவர்களாகிய பிரம்ம சிவபிரான் போன்றவர்களே. பெண்ணின் அழகால் பிடிப்பட்டவர்கள் என்றால் சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா பற்றி என்ன சொல்வது என்று அறிவுறுத்துகின்றன. அதனால் ஒருவர் சுதந்திரமாகவோ ஒருவரது பெண்ணுடனோ அல்லது ஒருவரது தாயுடனோ அல்லது ஒருவரது சகோதரியுடனோ கலத்தல் கூடாது என்று ஒவ்வொருவரும் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஏனென்றால் புலன்கள் மிகுந்த மகளின் தாயின் அல்லது சகோதரியின் உறவினர் குறைவை கருதுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விட்டு விட்டு படிக்கிறீங்க. கொஞ்சம் மெதுவா நிதானமா தெளிவா படிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்கு. ஏனென்றால் புலன்கள் மிகுந்த ஆற்றலுடையவை. எனவே ஒருவர் மோகிக்கும் பொழுது புலன்கள் மகளின் தாயின் அல்லது சகோதரியின் உறவை கருதுவதில்லை. தாயின் அல்லது சகோதரின் உறவை கருதுவதில்லை. அதனால் மதன மோகனின் தொண்டில் ஈடுபடும் பக்தி யோகத்தை பற்றி செய்வதால் புலன்களை கட்டுப்படுத்துவது சிறந்தது. பற்றி இல்ல மாதாஜி, பயிற்சி. பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதால். மதன மோகனின் தொண்டில் ஈடுபடும் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதில் புலன்களை கட்டுப்படுத்துவது சிறந்தது. பகவான் கிருஷ்ணரின் பெயர் மதன மோகனன் என்பதாகும். ஏனென்றால் அவரால் இச்சை அல்லது மன்மதனை அடிமைப்படுத்த முடியும். மதன மோகனின் தொண்டில் ஈடுபடுவதால் மட்டுமே ஒருவர் காதலின் மதனின் ஆணைகளை தடுக்க முடியும். இல்லையேல் புலன்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தோல்வியடையும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரம்மா கூட ஒரு சமயம் தோற்றுவித்த பிரம்மா யாருன்னா படைப்புக்கு அதிபதி. அப்ப அவர் படைக்கும் போது அந்த பெண்ணின்
ஆம், அழகிய வடிவத்தில் அவர் வந்து மயங்கி கலைமண் எடுத்து அந்த பெண்ணின் பின்னாண்ட ஓடுறார். வந்து ஒரு பிரம்மா கூட அந்த பெண்ணுக்கு மயங்குகிறார் அப்படிங்கிறதும், சிவபெருமான் என்ன பண்றாருன்னா மோகினி வடிவு, பகவான் விஷ்ணு வந்து மோகினி வடிவெடுக்கும் போது அவரும் அந்த மோகினிக்கு பின்னாடி ஓடுறார். சோ நான் சாதாரண ஆத்மா பத்தி என்ன சொல்றது, ஈவன் பிரம்மா சிவன் இவர்களே வந்து தவறிழைக்கும் போது சாதாரண ஆத்மா பத்தி, அதாவது அவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சிவபெருமான் மோகினி அவதாரத்துல போனார் அப்படின்னா அது வந்து அந்தரங்க சக்தி, ஸ்வரூப சக்தியின் கட்டுப்பாட்டினால. ஆனா நாமெல்லாம் இருக்கிறது வெளிப்புற சக்தி, பிரம்மா நாம எல்லாம் இருக்கிறது வெளிப்புற சக்தியின் கட்டுப்பாட்டுல தவறு செய்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புலன்கள் மிகுந்த ஆற்றல் உடையவை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஒரு ஆனவள் தாயோ அல்லது சகோதரியோ அல்லது மற்ற உறவு பணவி தவிர எந்த உறவாக இருந்தாலும் பெண்ணுடன் தனிக்கூடாது. ஏன்னா பக்தி யோகத்தை பயிற்சி செய்யனால மட்டும்தான் அந்த புலன்கள் கட்டுப்பட முடியும். பக்தி யோகத்துல இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தவறுகளை இப்படி எல்லாம் கூட தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு நாம காதுல கேள்விப்படுறோம். ஏன்னா புலன்கள் மிகவும் வலிமையானவை. அது இந்த கலியுகத்துல சொல்லவே வேண்டாம். அடுத்தது ஸ்லோகம் 37. தத்ஸ்ருஷ்டஸ் ருஷ்டேஷு கோத்வ கண்டிததி புமான் ருஷிம் நாராயண மிருதே யோசின்மயேக மாயையா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தது மொழிபெயர்ப்பு. பிரம்மனால் பெற்றெடுக்கப்பட்ட மனிதர்கள், தேவர்கள் மற்றும் விலங்குகளாகிய எல்லாவித வாழும் உயிரினங்களிலும் முனிவர் நாராயணரை தவிர வேறு யாரும் பெண்ணின் வடிவிலுள்ள மாயையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர் அல்லர். பொருளுரை. முதல் உயிரினம் பிரம்மாவே ஆவார். அவரிடமிருந்து மரிஷி போன்ற முனிவர்கள் படைக்கப்பட்டனர். அவர்கள் முறையே காஷ்யப முனிவர் மற்றும் பிறரை படைத்தனர். காஷ்யப முனிவரும் மனசும் பல்வேறு தேவர்களையும் மனிதர்களையும் படைத்தனர். ஆனால் அவர்கள் யாருமே பெண்ணின் வடிவுள்ள மாயையின் மயக்கத்தால் கவரப்படாதவர்கள் அல்ல. உலகம் முழுவதிலும் பிரம்மனிலிருந்து தொடங்கி சிறிய குறிப்பிடத்தக்க தள்ளாத எறும்பு போன்ற உயிரினங்கள் எல்லாருமே பாலுறவு வாழ்வால் கவரப்பட்டவர்கள். அதுவே பூத உலகின் அடிப்படை தத்துவம் ஆகும். பகவான் பிரம்மனே தன் மகளால் கவரப்பட்டார் என்பது பெண்ணின் புணர்வு கவர்ச்சியிலிருந்து யாரும் விதிவிலக்கல்ல என்பதற்கு ஒரு தெளிவான சான்றாகும். அதனால் பெண்ணே கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவை பிடிகளில் சிக்க வைக்கும் மாயையின் அற்புத படைப்பாகும். ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ண மதஜி. அப்போ முதல் உயிர்வாளி யாருன்னா பிரம்மதேவர். பகவான் விஷ்ணுவின் கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து தாமரையிலிருந்து தோன்றியவர் பிரம்மா. அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா மற்ற உயிர்வாளிகளை எல்லாம் படைக்கிறார். அப்ப அவர்கிட்ட மரீச்சி போன்ற முனிவர்கள் படைக்கப்படுறாங்க. பிரம்மாட்ட இருந்து நாரதர், சனத்குமாரர்கள் அவங்க எல்லாம் வர்றாங்க. அவர்கள் முறையே கஷ்யப்ப முனிவர் அவங்க எல்லாம் வந்து பிரஜாபதிகளாக படைப்புல வந்து பிரம்மாக்கு உதவுறாங்க. அப்போ கஷ்யப்ப முனிவர் மானசும் அவங்க எல்லாம் சேர்ந்து தேவர்களையும் மனிதர்களையும் படைக்கிறாங்க. அப்போ இந்த கவர்ச்சி, ஏன்னா படைப்பு தொழில்ல கொஞ்சம் சிக்கல் வருது பிரம்மாக்கு. எல்லாருமே வந்து இப்ப நாரதர் இவங்க எல்லாருமே சந்நியாசம் எடுத்துட்டு போயிடுறாங்க, பிரம்மச்சாரிகளா இருக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. சனாதன முனிவர்கள், சனத்குமாரர்கள் 4 பேரும் இப்படியே எல்லாரும் போயிட்டா படைப்பு தொழில யாரு பண்றது? அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு மாறுதல், ஒரு டெக்னிக், ஒரு ஆணையும் பெண்ணையும் ஸ்வரூபா சதரூபா முதல்ல ஸ்வயம்பு மனு அவரை படைச்சுக்கிட்டு, சரி அட்ராக்ஷன் ஏற்படுத்தி இவங்களுக்குள்ளேயே படைப்பை ஏற்படுத்தலாம், நாமளே எத்தனை நாள் தோல்ல இருந்து கையிலிருந்து கால்ல இருந்து படைக்கிறது. சோ இவர் வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைவது மூலமாக அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறது.
அந்த மாதிரி அவர் ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தினார். ஒரு பெண்ணை படைத்து அந்த மாய தோற்றத்தினால் கவரப்பட்டு ஆண் பெண் கவர்ச்சியினால ஒரு இல்வாழ்க்கையை ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க குழந்தைகளை பெத்துக்கிட்டே இருப்பாங்க. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்கும் இது வந்து பொதுவான விதி. சோ இணை சேருவது அப்படிங்கிறது எல்லா விலங்குகளும் பண்ணுது. அப்ப மனிதர்கள் வந்து அதுல கட்டுப்பாடாக இருக்கணும். ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 அடி விரிக்கின்றது. அப்போ கல்யாண வாழ்க்கை சட்டப்பிரகாரம் தானே, நான் எப்ப வேணா இணைவேன் அப்படின்னு ஒரு நாய் வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா மனிதர்களுக்கு அந்த எப்படி இந்த உடலை விடுத்து ஆத்மாவை முன்னேற்றுவது, இல்லைன்னா அவங்க ஆத்மாவை கொள்பவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். சோ பெண்ணின் புனர்கவர்ச்சியிலிருந்து யாரும் விதிவிலக்கல்ல. பெண்ணே கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் பிடியில் சிக்க வைக்கும் மாயின் அற்புத படைப்பு. சோ நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாக்கூரார பெண் மூலமா அந்த வலையில விழுக வைக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஒரு முஸ்லீமா பிறந்து தாழ்ந்த குளத்துல பிறந்து அவர் வந்து ஹரிநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார் 22 மணி நேரம். இவரை எப்படி வீழ்ச்சி அடைய வைக்கலான்னு அந்த பொறாமைக்காரர்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் வந்து அவங்கள எப்படி எங்க குலத்துல பிறந்துட்டு நீ இந்துக்களோட நாமத்தை ஜபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இங்கேயோ இவங்க வந்து புனிதமான இந்த நாமத்தை, நாங்கெல்லாம் பிராமணர்கள், எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ உட்காந்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்ட. அவங்களுக்கும் பொறாம, 2 பக்கம் பொறாம அவருக்கு. ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி. அப்ப 2 பேருமே வெவ்வேறு முயற்சிகளை இவரை வந்து எப்படியாவது வீழ்ச்சி அடைய வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னா, பெண் அப்படிங்கிற மோகத்தை அவங்க ஏற்படுத்தலான்னு ஒரு பெண்ணை, அழகிய பெண், அவ வந்து வேசியாக இருந்தாலும் அவளை அனுப்புறாங்க. அப்ப போய் அவ கவர்ச்சியா அவர்கிட்ட நடனம் ஆடுறா, பேச்சு அழகா பேசுறா. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அதுல இருந்து அந்த கவர்ச்சியில விழவே இல்லை. ஏன்னா அவர் பக்தியில நிலையாக இருப்பதனால், பகவானோட நாமத்தை சொல்லி 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 அந்த நாம ருச்சி, நாமெல்லாம் நாம ருச்சியில சொல்றோம் கிடையாது, நாமெல்லாம் இயந்திரமா சொல்றோம். 16 மாலைகள் இயந்திரத்தனமா சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அவர் வந்து நாமத்துல ஒரு ருச்சி, சொல்ல 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 இன்னும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேகம், உத்வேகம். அந்த பசி இருக்கிறப்ப சாப்பிட்டா எப்படி ஒரு இன்பம் கிடைக்கும். ஒரு தண்ணியே கிடைக்கல பாலைவனத்துல, ஆனா உங்களுக்கு அங்க கொண்டு வந்து ஒரு சொம்பு தண்ணி தர்றாங்க, எவ்வளவு ருசியா இருக்கும். ஈவன் அது வந்து அந்த சிறுநீர் வாட்டர் மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு தண்ணியா கூட இருந்தாலும் அவ்வளவு ருசியா இருக்கும். அப்படி பகவானோட நாமத்தை ருச்சு ருச்சு சொல்றாரு, இன்னும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பக்தி நம்மளுக்கு வரணும். அப்படி சொல்லும் போதுதான் நாமத்தோட ருச்சி இருக்கும். தேன் எப்படி அமிர்தம் தெவிட்டாதோ அது போல நாமத்தை சொல்ல சொல்ல அதை ஊற்றெடுக்கும். இன்னும் சொல்லிட்டே இருக்கணும். ஆனா நம்ம எப்ப சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு தான் இருக்கோம். அப்ப ருச்சி கிடைக்கல நம்மளுக்கு. ஆனா நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாமத்தை சொல்லிட்டே இருந்ததுனால அவருக்கு அந்த உணர்வே வரல. என்னதான் நீங்க மயக்கினாலும், என்னதான் நடன அசைவுகளை, என்னதான் அவங்க அசைவுகள் எல்லாம் காட்டினாலும் அவர் வந்து அதுல மயங்கல. அப்போ அந்த பெண்களே மாறிட்டாங்க. மாயையே வந்து அந்த தோற்றம் எடுத்த அழகிய பெண் மாயை உண்மையிலே துர்கா தேவியே போய், ஏன்னா துர்கா தேவி ரொம்ப அழகானவங்க, எல்லாருக்குமே தெரியும். உமாதேவி, பார்வதி, அவங்கதான் மகாமாயா. அவங்க என்ன பண்ணாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி வந்து அவரை மயக்கறக்கு பார்த்தாங்க. ஆனா அவர் மயங்கல. அப்போ நான் வந்து ராமநாமத்தை சிவபெருமானிட்ட இருந்து கேட்டேன் காசியில. இப்ப உங்க மூலமா ஹரிநாமத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு அந்த ஹரிநாமத்தை தீட்சை தாங்க அப்படின்னு அவர்கிட்ட வாங்கிட்டாங்க. அதே போல அந்த வேசிப்பெண், முதல்ல வந்து இவரை சோதித்த அந்த வேசிப்பெண், அவங்க ஹரிதாஸ் தாக்கூர் அதுக்கு மயங்கலினப்போ அந்த நாமத்தை கேட்டே அவங்க பக்தியில உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது நாமெல்லாம் நாம சொல்றோம், நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த பற்று வராது, ஏன்னா நாம அந்த அளவுக்கு தான் நாம ஜபிக்கிறோம். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து உயர்ந்த நிலையில நாமத்தை ஜபிக்கும் போது கிட்ட உட்கார்றவங்களுக்கு அவங்க வந்து எப்படி ஒரு பகவத் சங்கஸ்ய மத்தியானம் கிம் உதாசிசக, அந்த சங்கம் ஒரு செகண்ட் கிடைச்சாலும் அவங்க வந்து ரொம்ப பெரிய பக்தரா ஆயிருவாங்க. அதனாலதான் தூய பக்தர்களை அவங்க சந்திக்கணும், சங்கம் எடுத்துக்கணும். தூய பக்தர்களுடைய சங்கம்
மற்ற பக்தர்களை விட, பிராகிருத பக்தர், மத்திய பக்தர்களை விட உத்தம பக்தர்களுடைய சங்கம் அவங்கள மிக மிக விரைவில் தூய்மையாக்கும். நம்ம இங்க 1000 தடவை கேட்டாலும் அங்கிருந்து கிடைக்கிறது அவங்க கிட்ட ஒரு தடவை கிடைச்சிடும் தூய பக்தர்களோட சங்கத்துல. அதனாலதான் சில பிரபுபாதருடைய சொற்பொழிவுகளை நீங்க வந்து அடிக்கடி கேட்கணும். யூடியூப்ல எல்லாம் நீங்க பிரபுபாதரோட ஸ்பீச் அப்படி போட்டீங்கன்னா நிறைய வரும். யாரெல்லாம் அத அடிக்கடி கேக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உணர்வு நிறைய தூய்மை அடையும். அடுத்தது ஸ்லோகம் 38. பலமே பச்சிய மாயையா ஸ்ரீமையா ஜெயினோ திசாம் யா கரோதி பதா கிராந்தான் பிரவிச்ரும் கேவலம். மதஜாடியன் படிக்கணும். நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. அவளது புருவங்களின் வெறும் அசைவினாலேயே உலகின் மிகச் சிறந்த வெற்றியாளர்களை தன் பிடியில் சிக்க வைக்கும் பெண்ணின் வடிவிலுள்ள என் மாயையின் சிறந்த ஆற்றலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொருளுரை. கிளியோபட்ராவின் அழகுகளால் சிறந்த வெற்றியாளன் பிடிக்கப்பட்டது போன்ற நிகழ்ச்சிகள் உலகின் வரலாற்றில் உள்ளன. ஒருவர் பெண்ணின் கவரும் ஆற்றல் பற்றியும் அந்த ஆற்றலுக்கான ஆணின் கவர்ச்சி பற்றியும் கற்க வேண்டும். இது எந்த மூலத்திலிருந்து உற்பத்தியானது? வேதாந்த சூத்திரத்தின்படி எல்லாமே பரமபுருஷ பகவானிடமிருந்து உற்பத்தியானவை ஆகும். இது அங்கு ஜன்மாதி அஸ்ய யத என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் பரமபுருஷ பகவான் அல்லது பரமன், பிரம்மன், பரம சத்தியமே மூலமாகும். அவரிடமிருந்து எல்லாம் வெளிப்படுகின்றது என்பதாகும். பெண்ணின் பிடிக்கும் ஆற்றல் அந்த கவர்ச்சிக்கு ஆணின் பாதிக்கப்படும் நிலையும் ஆன்மீக உலகில் பரமபுருஷ பகவானிடம் இருத்தல் வேண்டும். பகவானின் உன்னத திருவிளையாடல்களில் காட்டப்பட வேண்டும். பகவானே பரமனும் மேலான ஆணும் ஆவார். ஒரு சாதாரண ஆண் பெண்ணால் கவரப்பட விரும்புதல் போல அந்த மனப்பாங்கும் பரமபுருஷ பகவானிடம் உள்ளது. அவரும் பெண்ணின் அழகிய தோற்றங்களால் கவரப்பட விரும்புகிறார். இப்போது வினா என்னவென்றால், அவர் அம்மாதிரி பெண்ணின் கவர்ச்சியால் பிடிக்கப்பட விரும்பினால் அவர் எந்த மண்ணுலக பெண்ணாலும் கவரப்படுவாரா என்பதாகும். அது இயலாது. இந்த உலக வாழ்வில் உள்ளவர்களும் மேலான பிரம்மனால் கவரப்பட்டால் பெண்ணின் கவர்ச்சியை விட முடியும். அதுவே ஹரிதாசாகூராரின் கதையாகும். ஒரு அழகிய விபச்சாரி இரவின் முடிவில் அவரை கவர முயற்சி செய்தாள். ஆனால் அவர் பக்தி தொண்டில் பகவானின் உன்னத அன்பில் திளைத்திருந்ததால் ஹரிதாஸ் தாகூரார் பிடிபடவில்லை. மாறாக அவர் அந்த விபச்சாரியை அவருடைய உன்னத தொடர்பால் சிறந்த பக்தையாக மாற்றினார். அதனால் இந்த உலகத்தின் கவர்ச்சி நிச்சயமாக பகவானை கவர இயலாது. அவர் ஒரு பெண்ணால் கவரப்பட விரும்பும் பொழுது அவர் தன் சக்தியிலிருந்து அம்மாதிரி ஒரு பெண்ணை படைக்க வேண்டும். அந்த பெண் ராதாராணி. ராதாராணி பரமபுருஷ பகவானின் இன்ப ஆற்றலின் வெளிப்பாடு என்பது கோஸ்வாமிகளால் விளக்கப்பட்டுள்ளது. பகவான் எல்லை கடந்த இன்பத்தை பெற விரும்பினால் அவர் தன் அந்தரங்க சக்தியிலிருந்து ஒரு பெண்ணை படைக்க வேண்டும். இவ்வாறு பெண்ணின் அழகால் கவரப்படும் போக்கு இயல்பானது. ஏனென்றால் அது ஆன்மீக உலகில் உள்ளது. ஜட உலகில் அது தவறான வழியில் பிரதிபலிக்கிறது. அதனால் பலவித மனமயக்கங்கள் உள்ளன. புற அழகால் கவரப்படுவதை விட ஒருவர் ராதாராணி மற்றும் கிருஷ்ணரின் அழகால் கவரப்படுவதற்கு பழகி கொண்டால் பின்னர் பகவத்கீதையின் கூற்றான பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்பது உண்மையாகிறது. ஒருவர் ராதா கிருஷ்ணரின் உன்னத அழகால் கவரப்படும் பொழுது அவர் மண்ணுலக பெண்மையின் அழகால் மேலும் கவரப்படுவதில்லை. அதுவே ராதா கிருஷ்ண வழிபாட்டின் சிறப்பு அம்சமாகும். அது யமுனாச்சாரியரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் நான் ராதா கிருஷ்ணரின் அழகால் கவரப்பட்டுள்ளதால் ஒரு பெண்ணின் கவர்ச்சி அல்லது ஒரு பெண்ணுடனான புணரும் வாழ்வின் நினைவு இருக்கும் பொழுது நான் உடனே அதன் மீது துப்புகிறேன். எனது முகம் அருவருப்பாக மாறுகிறது என்று கூறுகிறார். நாம் மதனமோகனால் கிருஷ்ணர் மற்றும் அவருடைய வாழ்க்கை துணைவிகளின் அழகால் கவரப்படும் பொழுது பின்னர் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் கவர்ச்சி பூவுலக பெண்ணின் அழகு போன்றவை நம்மை கவர முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சோ உயர்ந்த சுவையால் ஒருவர் ஈர்க்கப்படும் போது தாழ்ந்த சுவை தானாக போகின்றது. அதாவது பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு பழகின ஒருத்தருக்கு ஒரு அருவருப்பான டிச்சு ரோட் சைடு இருக்கிற ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டார். ஹைஜீனிக்கே இல்லாத ஒரு ஹோட்டல்ல போய் அவர் சாப்பிட மாட்டார். அது போல உயர்ந்த சுவை ஒண்ணு கிடைச்சிருச்சு. இப்ப குழந்தைகிட்ட நம்ம ஒரு ஃபாரின் சாக்லேட் காட்டுறோம், கூடவே ஒரு எள்ளு மிட்டாய்
ஒரு சீரக மிட்டாய் காட்டுறோம். அப்ப அந்த குழந்தை வந்து எதை எடுக்கும் அப்படின்னா அந்த ஃபாரின் மிட்டாய், ரொம்ப சுவையா இருக்கிற அந்த ஃபாரின் மிட்டாய் தான் எடுக்கும். அப்போ உயர்ந்த சுவை கிடைத்தவர்களால் தாழ்ந்த சுவையில ஈடுபட முடியாது. அப்ப பகவான் ராதாகிருஷ்ணர் அதாவது இன்ப ஆற்றல், பகவானோட இன்ப ஆற்றல். பகவான் ஒரே ஒருவராக இருக்கிறார். அவர் வந்து முதல்ல தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா, இப்ப எப்படி பார்வதியும் சிவனும் ஒரே உடல்ல இருப்பாங்க, அர்த்தநாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல பகவான் கிருஷ்ணர் ஒரே ஒருவராக இருந்தார் இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி. வேற யாருமே கிடையாது. அப்ப முதல்ல யார படிச்சார் அப்படின்னா தனது இன்ப ஆற்றலை, அது ஸ்ரீமதி ராதாராணியை தனக்குள்ள இருந்து பிரித்து உருவாக்கினார். சோ அவர் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்தரங்க சக்தியின் மூலமாக அனுபவிப்பார். நாமெல்லாம் வெளிப்புற சக்தியின் மூலமாக இந்த உடல் எடுத்து பஞ்சபூதங்கள் மூலமாக துர்நாற்றம் பிடித்த இந்த உடல், 9 வாயில் குடிலை, இது எல்லாமே துர்நாற்றம் பிடித்தது. ஆனா பகவானுடைய உடல் அப்படி அல்ல. அவரது உடல் திவ்யமானது. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆன்மீக உடல் இருந்தது. எப்ப இந்த ஜட உடல் எடுத்துட்டோம், ஆனா இந்த ஜட உடலை விடுத்து நாம் போகும்போது, ஆன்மீக உலகுக்கு போகும்போது நம்மளுக்கும் ஆன்மீக உடல் கிடைக்கும். ஆனா அந்த ஆன்மீக உடல் சத் சித்த ஆனந்தமயமானது. ஆனா இங்கே அந்த சத்து சித்த ஆனந்தம் எல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா இது ஜட உடல். ஜட உடல் வந்து அழியக்கூடியது, அதுவும் இங்கே இன்பம் நிலையில்லாதது. சோ இந்த உடல்ல வந்து கிடைக்கிற இன்பம் உண்மையானது அல்ல. ஆன்மீக உடல்ல கிடைக்கிற இன்பம் உண்மையானது. அப்போ ஹலாதினி சக்தி, ஸ்ரீமதி ராதாராணி வந்து ஹலாதினி சக்தி, ஆனந்தத்தின் சக்தி. சம்வித், ஹலாதினி, அந்த மாதிரி 3 சக்திகள் பகவானுக்கு. அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடஸ்ர சக்தி இருக்கிற மாதிரி ஹலாதினி சக்தி வந்து ஸ்ரீமதி ராதாராணி, ஆனந்தத்தின் சக்தி. எப்பவுமே ஆனந்தம் அளிக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணருக்கு. சோ அந்த உறவு வந்து கொச்சைப்படுத்தப்படக்கூடியது அல்ல. இங்க நாம இருக்கிற உறவு வந்து அங்க கிடையாது. ஏன்னா ஆன்மீக உலகத்தில் இருக்கிற எதுவுமே இங்க கிடையாது, இங்க இருக்கிற எதுவும் ஆன்மீக உலகத்தில் கிடையாது. எக்ஸப்ட் ஒன்றை தவிர, அதாவது பகவானுடைய திருநாமம், நாமம், ரூபம், குணம், லீலைகள், அது ஒன்றுதான் நம்ம கிட்ட ஆன்மீக உலகத்திலிருந்து இப்ப கிடைச்சிருக்கு. அதனாலதான் அது மங்களகரமானது. அதை தவிர எதுவுமே மங்களகரமானது இல்லைன்னு ஸ்ரீல பிரபுபாதர் அடிச்சு சொல்லிட்டார். நம்ம இங்க எவ்வளவோ மங்களம்னு சொல்லுவோம். பொட்டு வைக்கிறது மங்களம், வெள்ளிக்கிழமை மங்களம், அது மங்களம், இது மங்களம், மஞ்சள் மங்களம் அப்படின்னுலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பகவானுடைய பக்தி தொண்டு, பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், பகவானை பற்றிய எடுத்துரைக்கும் பாகவதம், பகவத்கீதை கிரந்தங்கள், அது எல்லாம் தான் மங்களமோ தவிர வேற எதுவும் மங்களம் கிடையாது. ஏன்னா அதுதான் ஆன்மீக உலகத்திலிருந்து இங்க வந்திருக்கு. சோ திரும்பி ஆன்மீக உலகுக்கு போறதுக்கு அது ஒரு நூல் தான் நம்மளுக்கு. அதை புடிச்சிட்டு நாம மேல ஏறி போகணும். அதுக்குதான் குரு நம்மளுக்கு துணை இருக்கிறார். அப்ப குருவோட கைய பிடிச்சுக்கிட்டோம்னா நாமெல்லாம் சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா அந்த ஒரு சோர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. வேற எதனாலையும் நீங்க கோடான கோடி கொடுத்து படிக்கட்டெல்லாம் அமைச்சு நம்ம மேல் லோகத்துக்கு, வைகுந்த லோகத்துக்கு போக முடியாது. இல்ல நீங்க ஒரு ராக்கெட் விட்டெல்லாம் போக முடியாது. ஏன்னா இது அண்டங்கள், பல கோடி அண்டங்கள், அதெல்லாம் பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு யாருனாலே போக முடியாது. அப்போ ஆன்மீக உலகத்துக்கு எவ்வாறு செல்வது? பக்தி செய்வதன் மூலமாக, பக்தர்கள் தொடர்பால பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி, அப்பதான் நாம இங்கிருந்து தப்பிக்க முடியும். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்து, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அத்தியாத்மிகா, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகா, இந்த சிக்கலிலிருந்து மீள்வது இது ஒன்றுதான் வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. எல்லா புராணங்களும் இது ஒண்ணுதான் சொல்லுது. நீங்க எதை வேணா தேடி பாருங்க. குரு, சாது, சாஸ்திரா மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு தேட முடிஞ்சா தேடுங்க. யாரெல்லாம் எங்கெங்க போய் தேடுவீங்களோ தேடுங்க. ஆனா இது ஒன்றுதான் வழிங்கிறது. எல்லா தேடலோட முடிவும் இதுதான். ஏன்னா ஆனானப்பட்ட முனிவர்கள், ஆனானப்பட்ட தத்துவவாதிகள் எல்லாம் கண்டறிந்த ஒன்றே ஒன்று, பகவானின் திருநாமம் ஒன்றே வழி, வேறு வழி கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லா புராணங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுது. உபனிஷங்களும் சொல்லுது. சோ இது ரொம்ப எளிமையான வழி. சோ பெண்களோட கவர்ச்சியினால கவரப்படுவது இந்த உலக இயற்கை.
அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பக்தர்களோட சங்கம் வேணும், பெண்ணின் தொடர்புல இருக்கக்கூடாது, அப்படி இருப்பவர்களுடன் சேரக்கூடாது. அதனாலதான் யமுனாச்சாரியார் சொல்றார். யமுனாச்சாரியார் ஒரு சிறந்த முனிவரோட மகன். அவர் சிறு வயதிலேயே மன்னருக்கு போதனை செய்தவர், சிறு குழந்தையா இருக்கும் போதே. ஏன்னா ஒரு பெரிய ஒரு தத்துவவாதி அரசவையில வாதிடுறாரு. அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இங்க கிடையாது. அவர் சேலஞ்ச் வைக்கிறார், என்னை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அடிமை ஆயிடுறேன். இதுவரைக்கும் நான் அடிமையான எல்லா முனிவர்களையும் பெரிய பெரிய தத்துவவாதிகளையும் நான் விடுவிக்கிறேன்னு சேலஞ்ச் பண்றார். ஆனா அங்க யாருமே கிடையாது. அப்போ அரசருக்கு தன்னோட நாட்டுல ஒரு நல்ல ஒரு அறிஞர் கூட இல்லையா? எவ்வளவு கேவலம்! வெளிநாட்டுல இருந்து நமக்கு சேலஞ்ச் பண்றாரே, இவரை ஜெயிக்கணுமே நாம அப்படின்னு சொல்லி அவருடைய ஆச்சாரியர், அந்த அரசவையில இருக்கிற ராஜகுரு, அவருக்கு செய்தி கொடுத்து அனுப்புறார். ஆனா அந்த நேரத்துல அவர் அங்க இல்ல. ஆனா இங்க பயிற்சி பண்ற பிரம்மச்சாரியான இந்த மாணவர், சிறு வயது பாலகன், ஒரு 4 வயது 5 வயசு இருக்கும். அவர் சொல்றார், நான் வரணும்னா அரசரை யானை அனுப்பி, அந்த பட்டத்து யானையை அனுப்பி அதுல உட்கார வச்சு என்னை கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு தைரியமா சொல்றார். இத போய் அவங்க அரசர்கிட்ட சொல்றாங்க. அப்பா, என்ன ஒரு தைரியம் அந்த பையன் சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஆச்சாரியார் இல்லாத நேரத்துல இந்த குட்டி பையனை போய் இப்படி யானையில வச்சு உட்கார வச்சு பெரிய இதா கொண்டு என்ன பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய ஒரு அறிஞரை இவர் வாதிட்டு வெல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனாலும் ராணி சொல்றாங்க, இல்ல அவர் கூட்டிட்டு வாங்க பாக்கலாம். யமுனாச்சாரியருக்கு வேற பேர் அப்போ, யமுனா ஆச்சாரியார். ஆச்சாரியாருங்கிற பட்டம் அப்புறம் தான் வந்தது. யானை வச்சு கூட்டிட்டு அடுத்த நாள் வாதம் நடக்குது. அப்ப அவர் 5 கேள்விகளை, ஒண்ணு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆமாம் இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் வைக்கிறார். அப்ப அவர் 5 கேள்விகளை கேட்கிறாரு. அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு அரசனின் மனைவி மலடி அப்படிங்கிறார். இது ஆம் அப்படின்னு சொல்லணும், இல்ல அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும். அவருக்கும் இது தெரியல. எப்படி ஒரு அரசனோட மனைவி மலடி? யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? 5 கேள்விகள், யமுனாச்சாரியரோட 5 கேள்விகள் ஞாபகம் இருக்கா? சோ இது நாளைக்கு மறுபடியும் சோ இந்த மாதிரி யமுனாச்சாரியரோட வாழ்வு ரொம்ப ஒரு அழகான பாஸ்ட் டைம். அது நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ராதாராணியின் அழகார் கவலப்பட்டுள்ளதால் ஒரு பெண்ணின் கவர்ச்சி அல்லது ஒரு பெண்ணுடனான புணரும் வாழ்வு நினைவு வரும்பொழுது உடனே அதன் மீது துப்புகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பெண் அப்படின்ற இந்த கடவுளக கவர்ச்சியானது நாய்க்கும் இருக்கு, பூனைக்கும் இருக்கு, புலி, சிங்கம், பாம்பு, குதிரை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா மனிதன் அதில் மேல கவர்ச்சி எப்பவுமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவன் ஆன்மீக வாழ்வுல முன்னேறவே முடியாது. நம்ம சில பிரபுபாதர் சொல்றார். இதோட முடிச்சுக்கலாம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களோட கருத்துக்கள்